இந்த குழந்தைக்கு வந்து போன வருஷம் ஜனவரி 7ஆம் ஃபிக்ஸ் வந்துச்சு. அடுத்து ஒரு சைடு சடாலும் நின்றுச்சு. நாங்கள் பயந்துட்டோம், இந்த மாதிரி இருக்கு. ஒரு 1/2 கழுத்து சரியாகவே அவ்வளோ, கண்ணு ஒரு சைடு நின்றுச்சு. ஆனால் நாங்கள் கத்துற ரோட்டில் அந்த இடத்துல ஆட்டோவில் ஜபம் பண்ணிகிட்டே போனேன். மாமியார் ஒரு நிமிஷம் கூட விடவே இல்லை, ஜபம் பண்ணிக்கினே வந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட குழந்தைக்கு ஐசியூவில் எடுத்துன்னு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் ஜபம் பண்ணிகிட்டே போனோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் உடனே எடுக்கணும்னு சொன்னாங்க. கழுத்து நரம்பு நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜபிச்சுக்கினே உள்ளே போனோம். கட்சியில் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்க மூலியமா சீஃப் டாக்டரை பார்த்து நாங்கள் உள்ளே போகும்போதெல்லாம் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு நாங்கள் ஜபம் பண்ணிகிட்டே போனோம். ஆண்டவர் அந்த இடத்துல போயிட்டு அந்த ஸ்கேன் எடுத்து கூட குழந்தை படுக்கவே இல்லை. எப்படியாச்சும் ஆண்டவரே அந்த குழந்தைய தூங்க வைங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு நாங்கள் உள்ளே போனோம். எடுக்கும் போதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, கழுத்தெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைக்கு வந்து கழுத்தில் அம்மை போட்டிருந்தது. ஆனால் அது எங்கள் அண்ணன் வந்து வீட்டுக்கு வந்தான், அது அம்மை இல்லை வேற என்னமோன்னு சொல்லிட்டு சொன்னான். நான் ஜபம் பண்ணேன், ஆண்டவரே இது 4வது தாண்டா ஆண்டவரே இந்த அம்மை, ஆனால் இன்னும் இறங்கவே இல்லை ஆண்டவரே, இது என்னன்ட்டு எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணேன். ஆனால் அந்த ஜபத்தில் ஆண்டவர் என்னோட கூட பேசினாரு, அது அம்மா இல்லை, அது சேவின கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஆண்டவரே அந்த கட்டை எல்லாத்தையும் நீ உடைன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் திரும்பி குழந்தைய பார்க்குறேன். அந்த வீக்கம் எல்லாம் எப்படி மாறிச்சுன்னே தெரியல. இதுவே என் வாழ்க்கையில் பெரிய சாட்சி. போன வருஷம்லாம் இதே ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லாமல் இருந்தார் எங்கள் வீட்டுக்காரர். இந்த வருஷத்தில் ஒரு வாகனத்தை வாங்க உதவி செய்தார். கொடான கொடி நன்றி செலுத்துகிறான்.